மொழி உலகை அறிந்து கொள்வதற்கான வாசல். மற்றவர்களோடும் புதிய விஷயங்களோடும் இணைய மொழி வழிவகுக்கும். குழந்தைங்க சின்ன வயசுலேயே குடும்பத்துல தான் மொழியை கத்துக்க ஆரம்பிப்பாங்க. குழந்தைகிட்ட உங்க வீட்டு மொழியிலேயே பேசுங்க. வீட்டு மொழி நல்லா தெரிஞ்சா வேற மொழிகளை கத்துக்கிறது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இருந்தாலும் பிளே குரூப், டேக் கேர் மற்றும் வேறு மொழி திட்டங்கள் மூலமாக அந்த ஊர் மொழியையும் கற்றுக்க வாய்ப்பு கொடுங்க. குழந்தைங்க அவங்க உணர்வுகளை வெளிப்படுத்துறது. குழந்தைங்களுக்கு விளையாட்டாக பேச ரொம்ப பிடிக்கும். அவங்க விதவிதமான சத்தங்கள் எழுப்பியும் புதுசாக வேடிக்கையான வார்த்தைகளை உருவாக்கியும் விளையாடுவாங்க. நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்க சில சமயம் தப்பான வார்த்தைகளையும் பேசுவாங்க. குழந்தை சொல்கிறத கவனமாக கேளுங்க. அவங்க ஏதாவது வார்த்தையை தப்பாக உச்சரித்தா அதை சரியாக தெளிவாக நீங்கள் திரும்ப சொல்லிக் கொடுங்க. அவங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே அவங்கக்கிட்ட நிறைய பேசுங்க. சமைக்க, விளையாடேக்க, பஸ்ஸில் போகேக்க, கடைக்கு போகேக்க அன்றாட விஷயங்களை பற்றி அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. அவங்க என்ன செய்யணுமென்ற விஷயத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்க எதை பார்க்குறாங்களோ அதை பற்றி நீங்களும் பேசுங்க. குழந்தைங்க கவனிக்கிறது. வீட்டு மொழியில் பாட்டு பாடுங்க, படக்கதைகளை படித்து காட்டுங்க, கேள்வி கேளுங்க. இந்த கதையில் என்ன நடந்தது, அடுத்து என்ன நடக்கும், இது குழந்தைகளோட கற்பனை திறனை வளர்க்கும். அவங்க நினைக்கிறதை வார்த்தையாக சொல்லிக் கொடுக்கவும் உதவும். ஸ்கூலில் எல்லா விஷயங்களும் மொழி மூலமாக தான் சொல்லித்தரப்படுது. நிறைய சொற்கள் தெரிஞ்சிருந்தால் கற்றுக்கிறது சுலபம். அது மட்டும் இல்லாமல் கவனித்து கேட்கிற திறனும் ரொம்ப முக்கியம். மொழியை பயன்படுத்தி மற்றவையிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தவும், உணர்வுகளை சொல்லவும், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் முடியும்னு புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க மற்றவங்க கூட ரொம்ப ஈஸியாக பழகுவாங்க.